ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் திலீப். ஸோ டுடே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டுருக்க ஒரு முக்கியமான ஒரு மூவி புக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு டைரக்டர் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் நோலன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட பழைய படங்கள் குட் பி இன்செப்ஷன், பேட்மேன் பிகின்ஸு, இன்டர்ஸ்டெல்லர். ஸோ அவரோட எஃபர்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை கூட அவர் நல்லா ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய எஃபர்ட் போட்டு அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த உலகத்துக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். அவர் பிக்சரைசேஷன் பண்ணுவார். அதுக்கு தான் அவர் பெஸ்ட்டு டைரக்டர், நிறைய ஆஸ்கர்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி இந்த இங்கிலீஷ் மூவிஸோட ஜேர்னி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ I wanted to learn English. So when I wanted to learn English, I looked for the means to learn English. Right. So during that process, I started reading newspapers in English. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு நேச்சுரலாக தமிழில் யோசித்து இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இல்லாமல் நான் இங்கிலீஷ்லேயே யோசித்து இங்கிலீஷ்லேயே என்னால் ஸ்பான்டேனியஸாக என்னோடய வொக்கபுலரிஸும் சரி, வேர்ட்ஸும் சரி ரொம்ப ஒரு ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது நாட் ஜஸ்ட் explanation of a Odyssey movie or a book, but it can be also our own self reflection. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அவங்க படத்துக்கு காசுக்காக படம் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நம்மளோட ஓன் க்ரோத்துக்காகவும் அதை யோசித்து பண்ணும்போது நம்ம என்டர்டெயினும் ஆகிப்போம். அதே நேரத்தில் நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, அனலைசிங் கெப்பாசிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே டெவலப் ஆகும். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன் டு த மூவி. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த மூவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மூவியை பார்த்துட்டு எனக்கு டீப்பான ஒரு தாட்ஸ்லாம் இருந்தது. அதோட கேரக்டர்ஸ், அந்த மியூசிக்கு, அந்த சவுண்டு, அதுக்குள்ளேயே ரொம்ப ஒரு 2-3 நாளாக அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அந்த புக்கையும் நான் சைமல்டேனியஸாக முன்னாடிலேருந்தே, இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே அந்த புக்கை படிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ இது நம்மளுக்கு ஏன் இது தேவை அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ்க்கு இது நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா க்ரீக் மித்தாலஜியும் இந்தியன் மித்தாலஜியும் சரி, ரெண்டுமே நிறைய கோரிலேஷன் இதில் இருக்குது. ஸோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரீடெக்ஸ்டாக சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, க்ரீக் காட்ஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும், ஆனால் இன்னும் டீப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு சில இதெல்லாம் தேவைப்படும். அதுதான் க்ரீக் காட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு எப்படி மகாபாரதமோ ராமாயணமோ ரொம்ப ஈஸியாக தெரியுமோ, அதை நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தோ இல்லை டிவி சீரியல்லேருந்தோ எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுருக்கோம், புக்ஸ்லேருந்து படித்து தெரிஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம க்ரீக் மித்தாலஜியை நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனே கிடையாது. ஆனால் அவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்க அது சிலபஸாக படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு டைட்டி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம படைத்தலுக்கு பிரம்மா, அதுக்கப்புறம் இறந்துட்ட பிறகு யமதர்மன், அதுக்கப்புறம் காத்தலுக்கு விஷ்ணு, சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு நம்ம நிறைய டைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் க்ரீக் மித்தாலஜிலையும் அவங்கள ரொம்ப ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இருந்தாலும் அவங்க மனிதர்கள் எப்படி சிமிலராக யோசிச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைம் லைன் தான் இது. 800 to 900 BCE. அதில் ஹோமர் அப்படின்ற ஒருத்தரால் எழுதப்பட்டது தான் ஒடிசி. ஸோ இந்த புக்கு ஒரு போயமாக எழுதினாங்க. அதுக்கப்புறம் அதை மொழிபெயர்த்து அதை இலிஸ்ட்ரேட் பண்ணி அதை இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. நிறைய மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த க்ரீக் காட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
க்ரீக் காட்ஸு அப்படின்றபோது உங்களுக்கு வந்து ஒரு கியாஸ் இந்த உலகத்தில் இருக்கும். அந்த கியாஸ்லேருந்து குரோனோஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டைட்டன், காட்ஸ் ஆஃப் டைட்டன் அப்படின்னு சொல்லி குரோனோஸ் ரொம்ப கொடூரமான ஒரு காட் தான் வந்து இருக்கார். அவருக்கு பிறந்தவங்க தான் வந்து ஜியூஸ், அதுக்கப்புறம் பொசைடன், ஹேடிஸ், இந்த மாதிரியான ஒரு 3 டிஃப்ரெண்ட் காட்ஸ் வந்து அவருக்கு பிறக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அவங்க அப்பா ரொம்ப கொடூரமான ஆள்னால அவரை வந்து ஓவர் த்ரோ பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜியூஸ் அப்படின்றது தான் வந்து மனிதர்களுக்கு பிடித்த ஒரு கடவுள். அவர் வந்து ஸ்கையை வந்து பார்த்துக்கிறாரு. ஸ்கை லைட்னிங், இப்போ வந்து எப்படி இந்திரா அப்படி இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்கையை வந்து அவர் வந்து பார்த்துக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து பொசைடன் பார்த்துருக்காரு. ஸோ பொசைடனை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொசைடன் தான் வந்து இந்த கதையில், ஒடிசின்ற கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேடிஸ்ன்றவர் வந்து யமதர்மன் மாதிரி அண்டர் வேர்ல்டு, நரகம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவர் வந்து பார்த்துப்பார். ஸோ இந்த 3 பிரதர்ஸும் சேர்ந்து தான் வந்து இந்த உலகத்தை வந்து பார்த்துப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜியூஸ்க்கு நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அத்தீனா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹெர்மீஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்போலோ, அதுக்கப்புறம் வந்து பெர்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்கள் இருப்பாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வேண்டியது அத்தீனா வந்து த காட் ஆஃப் விஸ்டம். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜி, விஸ்டம், இதெல்லாமே வந்து அத்தீனா ரொம்ப ஒரு கிளவரான ஒரு பர்சன். ஸோ அதனால தான் வந்து ஒடிசிஸை வந்து அத்தீனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒடிசிஸ் வந்து ரொம்ப ஒரு கிளவரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பர்சன். அவரால் தான் வந்து ஒரு பெரிய வாரே வந்து வின் பண்ணப்படுது. வந்து ஹெர்மீஸ் அப்படின்றவர் வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஓகேங்களா, இப்போ நாரதர் எப்படி இருக்காரோ அவர் மாதிரி வந்து ஒரு மெசஞ்சர். ஸோ அவர் தான் வந்து நிறைய மெசேஜஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் வந்து அவரோட ரோலும் இந்த ஒடிசிஸ் அப்படின்ற கதையில் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போலோ அப்படின்ற மியூசிக், சன், காடு, இதெல்லாம் வந்து சூரிய கடவுள் இருக்காங்களா, அந்த மாதிரி அப்போலோ அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து கடவுள். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் காட்ஸ் இருக்காங்க க்ரீக் மித்தாலஜியில். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசைடன் அப்படின்றவங்களுக்கு வந்து எனக்கு பிறந்தவங்க தான் சைக்ளாப்சிஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஐடு, ஒரு பெரிய ஜெயண்ட்டு. ஸோ இந்த ஜெயண்ட்டை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒடிசிஸ் வந்து கண்ணில் குத்திடுவாங்க. ஸோ அதுக்கான ரிவெஞ்ச் தான் வந்து பொசைடன் எடுப்பார் அந்த கதையில். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ க்ரீக் காட்ஸில் முக்கியமானவங்க வந்து ஜியூஸ், பொசைடன், ஹேடிஸ். ஸோ பொசைடனோட ரிவெஞ்சு தான் வந்து ஒடிசியில் வந்து நிறைய தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஏன் வந்து நம்ம இந்தியன் இதோட ரொம்ப இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு வந்து மகாபாரதம் கதை இருக்கும் இல்லைங்களா, மகாபாரதமும் ஒரு இன்சல்ட். அந்த இன்சல்ட்னால தான் வந்து ஒரு பெரிய வாரே நடக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு இன்சல்ட்னால வந்து ஒரு ட்ராஜன் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷனே வந்து அழிக்கப்படும் க்ரீக்குனால. ஆனால் அது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அழிப்பாங்க. ஆனால் ஒடிசி அப்படின்ற ஒரு படம் வந்து கதை அப்படின்றது வந்து ட்ரோஜன் வாருக்கு அப்புறம் நடக்கிறது. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரோஜன் வார் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒடிசி அப்படின்ற கதைக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஏன் எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வர சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நார்மல் மனுஷங்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த கதையில் வந்து இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அவங்களால வந்து அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபேமிலி கூட ரிலேட் பண்ணிக்க முடியும், லோன்லினஸ் கூட ரிலேட் பண்ணிக்க முடியும், ப்ரைடு, ஹானர், ஈகோ, இது எல்லாமே நம்ம இந்த கதைகளில் படித்து தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்மளோட லேர்னிங் லெசன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்டே டியூன்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஃபாலோ மீ இன் த இன்ஸ்டாகிராம் ஆஸ் வெல். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்ஸ்லாம் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ குட் டே. பை பாய்.